அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம தினந்தோறும் ரஷ்யா கிட்ட போய் விசிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ரஷ்யாவுடைய முக்கியமான ஒரு டெலிகேஷன் எங்கள் வடகொரியா கிட்ட கிம் ஜாங் உன்னோட சந்திப்பு, அதை தாண்டி அமெரிக்காவுடைய அறிவிப்பு, உக்ரைன் எடுத்த முடிவு, கொஞ்சம் இரவு நேரத்தில் ஒரு சில தாக்குதலும் நிகழ்ந்திருக்கிறது. அப்படியே சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வு என்னென்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரியாவிலிருந்து ஒரு 2 ராக்கெட் இஸ்ரேலுக்குள்ளே ஏவி இருக்காங்க. இஸ்ரேலும் பதில் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. என்னப்பா நல்லா தானே இருந்தீங்க, அங்கே என்ன ஒரு பிரச்சனை, அங்கே என்ன சத்தம்ன்ற மாதிரி அங்கே ஒரு சம்பவம். அப்படி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு, நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். நேராக நம்ம ரஷ்யாவுக்கு தான் காலடி வைக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம். வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல் செய்தி இதுதான், பயங்கர பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறீங்களா, ரஷ்யாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் செக்ரட்டரி செர்கியூ ஷாய்கு அவர்கள் பியாங்காங் போயிருக்கிறார். போயிட்டு அங்கே கிம் ஜாங் உன் அவர்களை சந்தித்திருக்கிறார். லாஸ்ட் டைமாக போய் சந்தித்ததே குருக்ஸ் ரீஜியனில். இன்றைக்கி உக்ரைன் பெரிய அளவுக்கு பின் வாங்கினதுக்கான காரணமே அங்கே வடகொரிய வீரர்கள் அனுப்பி வச்சாங்க, ஆயுதங்களை கொடுத்து வைத்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து இவங்க சமி ரீஜியனை நோக்கி பெரிய அளவுக்கு முன்னேறாங்க இல்லையா, அந்த சமி ரீஜியனில் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து மேலும் உக்ரைனுடைய பகுதிகளை பிடிப்பதற்காக தான் இந்த முக்கிய ஒப்பந்தங்களாக பேசப்படும்ன்ற மாதிரி முன்கூட்டியே கணித்திருக்கிறது வெஸ்டர்ன் நாடுகளும் ப்ளஸ் உக்ரைனும் சேர்த்து சொல்லிட்டாங்க. ஸோ என்ன விதமான சந்திப்புகள் என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்கன்றது எதுவும் வெளியே வராது. வழக்கமாக உறவுகளை வலுப்படுத்துவதற்காக, நட்புகளை வெளிப்படுத்துவதற்கான அந்த சந்திப்புன்னு தான் அவங்க சொல்ல போகிறாங்க. பட் இதை சார்ந்த அடுத்தடுத்த கதைகள் இனி நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஒன்று, சம்பவம் நம்பர் 2, குருக்ஸ் ஓப்லாஸ்ட்லேயும் பிரியான்ஸ்க் ரீஜியன்லேயும் நடத்தப்பட்ட தாக்குதல். அதாவது ரயில்வே பாலம் கரெக்டாக பேசஞ்சர் ட்ரெயின் போகும்போது ஒரு தாக்கு நிகழ்த்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் இழப்புகள் 18-20னாங்க. இப்போ 50 பக்கம் இறந்து போனதுனால அது பெரிய ஒரு தீவிர தாக்குதலாக அறிவிக்கப்பட்டு அடுத்தடுத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு துயர சம்பவமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யா தரப்பில். இன்ன வரைக்கும் உக்ரைன் கிளைம் பண்ணலனாலுமே அந்த ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு உக்ரைன் தான் செய்திருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்பில் முழுமையாக நம்பிட்டு இருக்காங்க. சரி, இங்கே கியூ பத்திரிகைகளும் சரி, அமெரிக்கா பத்திரிகைகள்லாம் என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க அப்படின்னா, ஒரு கூட்டம் ஒன்று நடத்துவாங்க. அதாவது உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுப்பதற்கான ஒரு கூட்டம் நேட்டோ நாடுகள் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது ரெமிஸ்டைன்னு சொல்லிட்டு, இந்த ரெமிஸ்டைன் ஃபார்மேட் கூட்டத்தில் இங்கே அமெரிக்கா சார்பாக பீட்டர் எக்ஸித் அவர்கள் கலந்துக்கிறமாக இருந்ததான். பட் அவர் கலந்துக்கல. இந்த கலந்துக்காதனால என்ன சொல்கிறாங்கன்னா, பத்திரிகைகள்லாம் ரீசெண்டாக உக்ரைன் செய்த செயலுக்கு அமெரிக்கா விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த அமெரிக்கா சார்பாக ஒரு சில பேச்சாளர்களாக நியமிக்கிறாங்கல்ல, அந்த கெலாக் போன்ற நபர்கள்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் ரொம்ப டென்ஷனான நாட்களாக இருக்கும், வார் ரொம்ப எஸ்கலேட் ஆகிடுச்சு, நாங்கள் இது எதிர்பார்க்கலான்ற மாதிரி லைட்டாக அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க, நம்ம என்ன இதை பார்த்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு தெரியாமல் தாக்கல் நடத்திட்டாங்க, எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. அதனால தான் நேற்று கருணா லிவிட், யார் அமெரிக்காவுடைய செய்தி தொடர்பாளர், அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. உக்ரைன் இந்த அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க, இது ஒன் வே ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்டா, இல்லை ஏன் உங்ககிட்ட சொல்லலை, இல்லை உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்களே, இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்க எங்ககிட்ட சொல்லலை, இந்த ஒரு தகவலை சொல்லலைன்றாங்க. அப்போ கேட்டாங்க பாரு செய்தியில் ஒரு கேள்வி, அப்போ நீங்கள் உக்ரைன் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் ஒரு நம்பிக்கை வைத்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொடுக்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, அக்ரிமெண்ட் போடுறீங்க, அப்போ உங்ககிட்ட இந்த செய்தியை சொல்லலை அப்படின்னா இது ஒரு நம்பிக்கை துரோகம் இல்லையா? அப்போ நம்பிக்கை துரோகம் செய்த நாடுகளுக்கு நீங்கள் என்ன பனிஷ் பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க. வி வில் டூ அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் சொல்லி அந்த இடத்துல சமாளித்து வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன பதில்கள் அவங்கக்கிட்ட இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு கட்டமைப்பை இப்போ அவங்களுக்கு ஏதோ உக்ரைனுக்கு லைட்டாக குசுன்னு சண்டைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் மைக் ஜான்சன் அவர்கள், யாருன்னா அமெரிக்காவுடைய ஸ்பீக்கர் ஜான்சன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தொடர்ந்து ரஷ்யாவுக்கு பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த தாக்குதலை குறைக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உக்ரைன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் சொல்லி வச்சு அடிக்க போகிறோம், இந்த கிரிஞ்ச் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதை மேற்கொண்டு இன்னும் நாங்கள் என்னென்ன தாக்கல் நடத்த போகிறோம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் 2 ட்விஸ்ட்டை அவுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, அமெரிக்கா பின்புலமாக இல்லை, நேட்டோ நாடுகள் பின்புலமாக இல்லைன்றலாம் சொல்கிறாங்கல்ல, இது இந்த வரைபடம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இவங்க அந்த கிரிஞ்ச் பிரிட்ஜ் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்பு அந்த கிரிஞ்ச் பிரிட்ஜ் பக்கத்தில் பாருங்கள், இந்த சைடு அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது இல்லையா, அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது அதுக்கு கீழே
அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் U-2S ஃப்ளைட் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கு கரெக்டாக சம்பவம் நடக்குதான்ட்டு. அப்படியே இந்த பக்கம் வந்தால் இத்தாலியனுடைய ஏர்ஃபோர்ஸ் B-350 ஃப்ளைட் வந்து இங்கே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க கருங்கடலில். அப்படியே கொஞ்சம் மேலே போனால் துருக்கியினுடைய ஏர்ஃபோர்ஸ் E-70 ஃப்ளைட்டு அந்த இடத்துல இருக்குது. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் அமெரிக்காவுடைய ஃபோர்ஸ் CL-650 வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் வந்து ARSUAL அவங்களும் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு இவங்க கோஆர்டினேட் பண்ணி பெரிய அளவுக்கு உதவி செய்யறதுனால இப்போ உக்ரைன் வந்து இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இது ஆனால் அமெரிக்கா சொல்லுவாங்க நாங்கள் இதில் எந்தவித உதவியும் செய்யலைன்ட்டு. ஆனால் நம்மளுக்கு தெளிவாக தெரியும், நம்மளுக்கு பின்புலமாக இருந்து பெரிய அளவுக்கான உதவிகளை செய்கிறாங்கன்னா. அது இல்லாமல் அடுத்தடுத்த பிரிட்ஜ் மொத்தம் 8 பிரிட்ஜ் அவங்க டார்கெட் வைத்திருக்காங்க. மேபி இன்னும் இந்த 2 நாளில் அதுக்கான தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. இன்னொரு சம்பவம் கூட உங்ககிட்ட விளக்க விரும்புகிறேன். இந்த வரைபடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அந்த 7 தாக்குதல், அதாவது கீழே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்துக்கோங்க, கீழே ஒன்றுமே அந்த ஏர்ஃபீல்டு, அதாவது ஆர்சனல் ஏர்ஃபீல்டு, ஒலினியா ஏர்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு 7 நிலையங்கள் மீது தாக்கல் நடத்துனாங்களே, விமான நிலையங்கள், முக்கியமான நிலையங்கள் மீது. அந்த நிலையங்கள் எல்லாமே அதுக்கு மேலே இருக்கிற வரைபடம் இல்லைன்னா சர்வே மோடில் அவங்களுடைய அமெரிக்காவுடைய சேட்டலைட்டில் இருந்து ஃபோட்டோஸ் ரெசல்யூஷன் படி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா May 25 2 தடவை, May 26 2 தடவை. அது லாஸ்ட் டைம்லாம் பாருங்கள், தாக்கல் நடத்துறதுக்கு முன்னாடி May 31 6 தடவைக்கு மேலே பெரிய அளவுக்கு ஹை ரெசல்யூஷனில் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுக்கு அவங்க அந்த சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் வச்சு அவங்க கம்பேரேட்டிவாக சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய சேட்டலைட் எந்த அளவுக்கான தகவல்களை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எல்லா ஃப்ளைட்டு இருக்கா இல்லையா, கிளம்பி போயிடுச்சான்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அந்த குறிப்பிட்ட பகுதியில் முழுமையாக சேட்டலைட் சர்வேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேட்டலைட் சர்வேலன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கிறது. இங்கே தான் வந்து அவங்க முழுக்க வாட்ச் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுது, ரொம்ப கிளியராக புரியுது. ஆனால் இவங்க இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க, நகி ஹே, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஹே அப்படின்ற மாதிரி தான் இப்போ 2 நாளாக ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்டிங் பண்ணலனாலுமே இனி ரஷ்யா எடுக்க போகிற முடிவுகள் தான். ரஷ்யா என்ன விதமான பதிலடிகள் கொடுக்க போகிறாங்கன்றது தான். நேற்று இரவு பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தினாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 95 சாகி டைப் ஆஃப் ட்ரோன் வந்து நடத்தினாங்க. அதில் 36க்கு மேலே வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பெரிய இழப்புகளை வந்து சந்திச்சிருக்காங்க. 7 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. நிறைய சிவிலியன்ஸ் வீடுகள் வந்து நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. பட் இந்த தாக்குதலாம் வந்து சும்மா லைட்டாக பயமுறுத்துறது தான். பட் பெரிய லெவலான தாக்குதலுக்கு ரஷ்யா திட்டம் வைத்திருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன, நேற்று இரவு மாஸ்கோவில் ஒரு கூட்டம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் புடின் அவர்கள் வந்து அதுக்கப்புறம் வெடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து போனதாக சொல்லப்படுகிறது. இந்த அவசர கால கூட்டத்தில் ரஷ்யாவுடைய முக்கியமான டாப் லெவல் அஃபீஷியல்ஸ் எல்லாம் முடிவெடுப்பதாக சொல்கிறாங்க. அது ஒன்றும் முழுமையாக கிடைக்கல. ஆனால் இந்த ஒரு டிஸ்கஷன் மேபி என்ன விதமான பதிலடிகள் என்ன போடலாம், இல்லை அப்போ ஒரு பாயசத்தை போட்டுடலாமா, இல்லை ஒரு ஓர்சனிக் மிசைல்ஸ் ஒன்று தாக்கல் நடத்திடலாமான்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நிச்சயம் நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் UK என்ன பண்ணியிருக்காங்க, 1 லட்சம் ட்ரோன் 2026க்குள்ளே கொடுக்குறேன்றாங்க. ஏற்கனவே அவங்க கோடி கணக்கில் தயாரிக்கிறேன்றாங்க. அதாவது வருஷத்துக்கு நாங்கள் 1 கோடியே தயாரிப்போன்னு யாரோ உக்ரைன் தரப்பில் சொல்கிறாங்க. இதில் இவங்க ஓடி வந்து 1 லட்சம் ட்ரோனுன்றாங்க. இந்த ட்ரோன் எல்லாமே இதுக்கப்புறம் என்ன நிகழப்போகுதுன்னா ஃபுல்லாக ட்ரோன் வார் மட்டும் தான் நடக்க போகுது. இவங்க அந்த பக்கம் அனுப்பிட்டே இருக்க வேண்டியதான், அவங்க சுட வேண்டியதான், அந்தந்த பகுதியில் விழுந்து வெடிக்க வேண்டியதான். இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி வரும் காலத்தில் நிறைய நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நேட்டோ நாடுகள், குறிப்பாக மார்க் ரூட்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவங்க எல்லாம் போயிட்டு பின்லாந்தில், ஜெர்மனியில், இந்த கருங்கடல் பகுதியெல்லாம் பெரிய அளவுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டு ஆயிரக்கணக்கான வீரர்களை நிலைநிறுத்தி அங்கே எல்லாமே தயார் நிலையில் இருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அடுத்த 2 வருஷத்துக்குள்ளார அங்கே ஐரோப்பா காலி பண்ணிவிடுவாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக நம்ம வளர்த்தணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் ரஷ்யாவை மிரட்ட முடியும், இல்லைனா இல்லை. அதனால் ரொம்ப போர்க்கால அடிப்படையில் பெரிய அளவுக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வேண்டும். மற்ற நாடுகள் கூட்டணியோடு சேர்ந்து கூட சீக்கிரமாக நம்ம உற்பத்தி செய்யணுன்றாங்க. ஏன்னா சர்வே என்ன சொல்ல வராங்கன்னா, ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுகளோட ப்ரொடக்ஷன் எல்லாம் சேர்த்து ரஷ்யாவோட 1 மாத ப்ரொடக்ஷன் கூட வரதில்லை, அதாவது இந்த வெடி மருந்துகள்லாம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நம்ம அதிகமாக பண்ணணுன்ற மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க ஐரோப்பாவும் கூட. இந்த புகைப்படமே ஒரே ஒரு சாட்சிங்க. ஃபைனலாக முடிச்சுட்டு நான் அடுத்த செய்தி போகலான் இருக்கேன். வாங்க நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். நம்ம போது இந்த இடம் சுற்றி பார்த்தது என்ன, அவர் யாருன்னா, இப்போ நிறைய உக்ரைனுடைய மக்கள் மிலிட்ரிக்கு வரமாட்டேன்றாங்க.
இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க இராணுவமே மிலிட்ரி, அதாவது ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்கல்ல, நம்ம ஊரில் ஜொமோட்டோலாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி உக்ரைனுடைய இராணுவமே இப்போ ஃபுட் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. போகிறாங்க, அங்கே லேடிஸாக இருந்தால் விட்டுறாங்க, ஜென்ஸாக இருந்தால் வாமவனை ஒன்று தான் பிடிச்சேன் தட்டி சும்மா தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. டேய் வீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பாடு வா அங்கே இராணுவத்துக்கு வான்னு சொல்லிட்டு தட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்களாம். இப்போ வருங்காலங்களில் இந்த மாதிரி இராணுவ வீரர்கள் கிடைக்கலன்றாங்க. இதுக்கப்புறம் இராணுவ வீரர்கள் எதுக்கு, அவங்களுக்கு தான் ட்ரோன் ஒன்று இருக்குல்ல, அதனால் அதிலே நாங்கள் பேசிக்கிறோன்றாங்க. இருந்தாலும் தொடர்ந்து ரஷ்யா அடுத்தடுத்த பகுதிகளில் முன்னேறிட்டு இருக்காங்க. சரி, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கான விரிசல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுதுங்க. ஏன்னா தொடர்ந்து சீனாவுக்கான நெருக்கடிகளை கொடுத்துட்ருக்காங்க. சீனா வந்து நேற்று நைட்டு ட்ரம்ப் அவர்கள் ஃபோன் பேச சொல்லி வெயிட் பண்ணியிருந்தார். சீனா ஃபோன் பண்ணல, அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நேற்று ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைலாம் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் சீனா மீது மறுபடியும் தடைகளை குறைக்கணும், இல்லை அவங்க கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக மாறணும் அப்படின்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ண சொல்ல ஷி ஜின்பிங் அப்படின்னா என்னன்னு கூட கண்டுக்கல. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, அவங்க கண்டுக்கிறதும் கண்டுக்காதும் இன்றைக்கி அமெரிக்கா கையில் தான் இருக்குது. அமெரிக்கா தான் சீனா கட்டக்கூடிய முக்கியமான மினரல்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் என்ன சிக்கல் இருக்கீங்க, நீங்கள் தான் என்ன சிக்கல் இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு சில பத்திரிகைலாம் எழுதியிருந்தாங்க. சரி, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்க, இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்கள 2 பேர், இவங்களை வந்து FBI வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய மிக்சிகன் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மாணவர்களாக சீனாவை சேர்ந்த பென் யூன்கிங் ஜியான், இந்த பென் யூன்கிங் ஜியான் வந்து ஃபியூசரியம் ஜெர்மானியம், இந்த ஃபியூசரியம் ஜெர்மானியம் என்னன்னா அது வேதியியல் நோய் கிருமியம். அதாவது அரிசி கோதுமை போன்ற தானியங்கள்லாம் சும்மா கலந்து கொடுத்துட்டாங்கன்னா அது மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் ரொம்ப ஈஸியாக தொற்று வந்து பரவிடுமா. இவங்க இந்த சீன பல்கலைக்கழகத்திலிருந்து ஆய்வு செய்வதற்காக அவங்களுடைய ஆண் நண்பர் ஒருத்தர் ஜின் யோங் லியோங் அவரோட உதவியோடு இந்த நோய் கிருமியை கைது பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கேஷ் பட்டேல் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு பகீர் தகவலால் ஒரு அதிர்ச்சி தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நோய் கிருமிகளை பரப்பி மக்களிடையே ஒரு நோய்களை உருவாக்குவதற்காக தான் இந்த ஒரு பலிய வேலைகளை வந்து செய்திருக்காங்கன்றாங்க. இது எப்படி நம்ம உங்ககிட்ட சொல்கிறதுனா, இங்கே தமிழ் படத்தில் கூட சூர்யா நடித்தார், இந்த 7ஆம் அறிவு படத்தில் வந்து யாரும் டோங்லை வந்து ஒரு நாய்க்கு ஒரு ஊசியை போட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த நோய் ஒரு ஃபுல்லாக பரவுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இந்த மாதிரியான நோய் குருமியை எடுத்துகிட்டு வந்து உணவுப் பொருட்களை லைட்டாக கலந்து கொடுத்துட்டாவே போதுமா, அது ஆட்டோமேட்டிக்காக பரவுன்ற பலிய திட்டத்தை வந்து நீக்கியிருக்கிறாங்கன்றாங்க. ஒருவேளை அந்த அம்மா ஆராய்ச்சி மாணவின்றதுனால அவங்க வேறு ஏதாவது கொண்டு போனாங்களான்னு தெரியல. பட் இந்த கேஸை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே கொரோனா போன்ற நோய்களை சீனா பரப்பிட்டு இருக்குன்ற போது இன்னும் இந்த மாதிரியான பலிய திட்டங்களை நீக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கேஸை நாங்கள் சாதாரணமாக எடுத்து போகிறதில்ல. இனி எங்களுக்கும் சீனாவுக்கு இருக்கக்கூடாது விரிசல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகுதுன்றாங்க. இன்னும் சீனா தரப்பில் எந்த வித முடிவுமே சொல்ல. ஏன்னா அவங்க ஆராய்ச்சி மாணவி PhD படிச்சுட்ருக்காங்க. PhD படிக்கும்போது மேபி இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் கொண்டு போகிறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கலாம். அது என்னன்னு எனக்கும் புரியல, ரொம்ப டீட்டெயிலாக தான் தெரியும். இது நம்ம ஏன் இப்போ சந்தேக பார்வையோடு பார்க்கலான்னா, நார்மலாக இப்போ சீனாவுக்கும் உங்களுக்கு நார்மல் ரிலேஷன்ஷிப் இல்லை இல்லையா, அதனால் இதன் அடிப்படையில் இனி இந்த மாதிரியான நபர்கள் வந்து நிறைய பேர் வந்து மாட்டுவாங்க. இந்த மாதிரி உள்ளே பிடிச்சி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். பார்க்கலாம் இனி என்ன நிகழப்போகிறது, 2 நாடுகளோட முற்றல் முதல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேற்று இஸ்ரேலுக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னா, சிரியாவில் இருந்து ரொம்ப நாள் ஜுலானி அரசாங்கம் என்னென்னா அல் சஹரா அரசாங்கம் வந்து நாங்கள் அமைதியை விரும்புகிறோன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகிட்டையும் ஓடி பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி ஏற்பட்டுருக்கிற இந்த சமயத்தில் திடீர்னு சிரியாவில் இருந்து 2 ராக்கெட்டுங்க வந்து இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கு. அது ஒன்று சுட்டு வீழ்த்தின்றாங்க, ஒன்று தாக்கல் நகர்த்தப்பட்டதாகவே சொல்கிறாங்க. ஒரு 35 கிலோமீட்டர்லேருந்து அந்த நார்த் ஈஸ்ட் சைட்லேருந்து வந்து விழுந்ததாக சொல்கிறாங்க. பதிலுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே இந்த நைட் சமயத்தில் அவங்களுடைய குடோன், சிரியாவுடைய ஒரு முக்கியமான ஆயுத குடோன் தாக்கப்பட்டதான் அடுத்தடுத்த வீடியோ பதிவு வெளியிடுறாங்க. திடீர்னு வெடிஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது சிரியா அரசாங்கம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க, மானே தேனே பொன்மானே இந்த மாதிரி நாங்கள் எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு சம்பவத்துக்கும் எங்கள் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்கள் எங்களோட சம்பந்தப்படுத்துவது என்பது நியாயமற்ற ஒரு செயல். இந்த பூ உலகில் அமைதி மலர வேண்டும் என்பதற்காக தான் எங்கள் தலைவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிற இந்த வேலையிலே இப்படி ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை நாங்கள் மதிக்கிறோம். எங்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரியாத தீவிரவாதிகள் வேற யாராவது செய்திருப்பாங்களா அப்படின்றாங்க. அப்போ இவங்களுக்கு தெரியாத தீவிரவாதிகள் அப்படின்னா அவங்க யாரை குற்றச்சாட்டை சொல்கிறாங்க, அப்போ ஹிஸ்புல்லாவை சொல்ல வராங்களா வேற யாராவது சொல்ல வராங்களான்னு தெரியல. நார்மலாகவே சிரியாவுக்குள்ளார இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து ஒரு 10 அமைப்புகள் இதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்குள்ளே தாக்கல் நிகழ்த்தினாங்க. இப்போ ஜுலானி அரசாங்கம் என்ன எங்களை விட்டுடுங்கோ, நாங்கள் வந்து அமைதியை விரும்பணும்னு நினைக்கிறோங்கோ
அமெரிக்கா என்ன சொன்னாலும் நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கும்போது இப்படி ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு பதிலறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இனி முடிவு யூஸ் பண்ண வேண்டியது அங்கே ஹமாஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் அங்கே ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் ஃபேமிலிஸ் அண்ட் கிளான்ஸ் ஆஃப் த சதர்ன் கவர்மெண்ட் காசா ஸ்ட்ரிப்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வந்து ஹமாஸுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, ப்ளேம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி சீஸ்ஃபயரை வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உள்ள மாஸ் ப்ரோட்டஸ்ட் உங்களுக்கு எதிராக மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரன்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஹமாஸுக்கு எதிரான ஒரு சில நிகழ்வுகள் அந்த இடத்துல நிகழ்ந்துட்டு இருக்குன்றது சொல்ல முடியும். ஹமாஸ் அப்படின்னும் போது நேற்று வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் கருணா லிவேட் அவர்கள் இந்த ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ஹமாஸினுடைய செய்தி குறிப்போட செய்திகளையும் பிபிசியும் கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. பிபிசி வந்து ஹமாஸுடைய புரபகண்டாவையும் ஹமாஸுடைய தலைமை பொறுப்பு வகிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில செய்திகளை வெளியேறது, அதுக்கப்புறம் வந்து மறுப்பு தெரிவிக்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து ஃபேக்கான செய்திகளை அவங்களோட ஃபேக் செய்தியை தொடர்ந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பிபிசிக்கு பொடேன்னு ஒரு போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு அமெரிக்காவுக்கும் பிபிசிக்கும் இப்படி ஒரு நியூஸ். ஆனால் பிபிசி வந்து அல்ஜசீராவை சொல்கிறாங்கன்றதை இன்னொரு குறிப்பை நான் சொல்கிறேன்னு நேற்று இரவு பதிவில். அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் என்னென்னா, அங்கே எமினி ஹவுதிகள் வந்து லார்ட் ஏர்ஃபோர்ட் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. வழக்கமாக பென்குரியன் விமான நிலையத்தின் மீது தான் தாக்கல் முயற்சி பண்ணுவாங்க. இந்த தடவை வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்றனால தனது மிசைல்ஸ் மூலிமா வந்து அங்கே ஒரு தாக்குதலை வந்து முயற்சி பண்ணியிருக்கின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் முறியடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து மற்ற எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டாங்க. அதாவது இஸ்ரேலை சுற்றி இந்த பக்கம் ஈரானுமே கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்காங்க, அந்த பக்கம் ஹெஸ்புல்லாவும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த பாலஸ்தீனத்தில் அந்த நிறைய ஒரு 17 குரூப்ஸ் பக்கம் இருக்கும், அவங்கெல்லாம் கூட இடையில அப்போல்லாம் ராக்கெட் கொஞ்சம் அனுப்பிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாமே ஓய்வு கொடுத்துட்டாங்க. பட் இவங்க மட்டும் தான் ரிட்டையர்மெண்ட் ஆகாமல் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களுக்காக தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் எமினி ஹவுதிகள். ஸோ இந்த இடத்துல ஃபெயிலர் ஆனது யார் அப்படின்னா அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய வீர வசனங்கள் இந்த இடத்துல சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இதை ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணி தான் நீங்கள் ஈரானை எதுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இங்கே ஒரு சின்ன நாடை உங்களால் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியலைன்றது நான் எத்தனை தடவை வேணாலும் உங்ககிட்ட சொல்ல வருவேன் நான். ஏன்னா எமினி ஹவுதிகள்ன்றது ஒரு குட்டி, ஒரு சின்ன நாடு, இவங்களுக்கு ஈரான் ஆயுதம் கொடுக்குற ஒரு சின்ன நாடு. இதையே உங்களால் கண்ட்ரோல் கொண்டு வர முடியல, நீங்களே ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தீங்க. அந்த பக்கம் சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸ் வச்சு எல்லைப்பதில் வச்சு ஒரு தாக்குதல், இங்கே கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் வச்சு தாக்கல் நடத்தி எவ்வளோ முயற்சி பண்ணி கடைசியில் நீங்கள் தோற்று போயிட்டு இங்கிருந்து அமெரிக்கன் ட்ரூமன் கப்பலை எடுத்து போயிட்டீங்கிற ஒரு குறிப்பையும் இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன். எமினி ஹவுதிகளை ஒன்றுமே செய்ய முடியாமல் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ தான் ஐரோப்பாவுடைய கப்பல்கள் அந்த இடத்துல வந்து நின்றுருக்கு. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபைனலாக ஒரே ஒரு செய்தியோடு முடிக்க விரும்புகிறேன். நேற்று வெள்ளை மாளிகையோட அறிவிப்பில் ஆப்கானிஸ்தானில் குறிப்பாக இப்போ தாலிபான்கள் பதவியேற்றுக்கும் போது அதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கத்துக்கு நிறைய பேர் உதவி பண்ணதுனால, ஏன்னா இப்போ அமெரிக்கா ஒரு உத்தரவாதம் கொடுத்தது, தாலிபான்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு சில செயல்களாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. திடீர்னு அமெரிக்கா அங்கேருந்து விலகிறாங்க. அப்போ தாலிபான்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கள நிச்சயம் அங்கே ஆப்கானிஸ்தானில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொண்டுடுவாங்கன்னு தெரியும். அதனால் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அப்போ யார், பைடன் நிர்வாகம் வந்து வாங்க நீங்கள் எத்தனை பேர்னாலும் வாங்க, உங்களுக்கு நான் குடியுரிமை கொடுத்து அடைக்கலம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி வந்த ஆப்கான் மக்களை மறுபடியும் அவங்க நாட்டுக்கே அனுப்புகிறேன்றாங்க. இதுதான் எந்த நாட்டை முன்னேற்றுறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா போனாலும் நாளைக்கு அதே கதி தான். இதுதான் உக்ரைனுக்குமே. இன்றைக்கி உக்ரைன் வந்து பெருசாக ஆஹாவோன்னு குதிக்கலாம். ஏன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய 2 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்கு மேற்பட்ட அகதிகள் தொடர்ந்து அமெரிக்காவோட உதவியோடு நாங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே வரோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு அப்போ பைடன் காலத்தில் கொடுத்த உடனே ஆஹா ஓஹோன்னு உக்ரைன் பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. நாளைக்கு முன்ன பண்ண டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஒத்து வரலனாலும் இப்போயே சொல்லிட்டாங்க, கிட்டத்தட்ட உக்ரைனோட அகதிகள் இங்கே நிரந்தர ஸ்டேட்டஸ்லாம் கொடுக்க முடியாது, எப்போனாலும் அனுப்புறன்னு சொல்லிட்டாங்க. என்னைக்குனாலும் அனுப்ப தான் போகிறாங்கன்றத ஜெலன்ஸ்கி என்னைக்கு புரிஞ்சுப்பாரு அப்படின்றது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். டிக்டாக்கோட பேன் வந்து இப்போ ஜூன் 3 முடியுது. ஜூன் 3 4 சம்திங் வந்து முடியுது டெட்லைனு. பட் என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 3வது தடவை இறுதி எச்சரிக்கையாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த டிக்டாக்கை அமெரிக்காவோட நிறுவனங்களுக்கு விற்கணுன்றாங்க. இவங்க சொந்தமாக முன்னேறினாலும் இந்த மாதிரி யாருன்னா ஒரு பக்கம் வந்து முன்னேறினாங்கன்னா அதை ஏமாற்றி பறித்து தடன்ற பேரில் தன் நாட்டுடைமையாக்கிறதா அவங்களுடைய டெக்னிக்குமே கூட. அதன் அடிப்படையில் இது தொடர்ந்து வந்து டிக்டாக்கை வந்து மிரட்டிகிட்டே இருக்காங்க. அதை வந்து இவங்க கொடுக்குறாங்களா இல்லைன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். 3வது தடவையாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டேட்டு.
ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இன்றைக்கி எலான் மாஸ்க் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அரசாங்கத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு. அதாவது பியூட்டிஃபுல் பிக் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அரசாங்கத்தை படுகொலியில் தள்ளக்கூடிய ஒரு சம்பவம், மேலும் கடனாளி ஆக்குகின்ற ஒரு சம்பவம் அப்படின்னு முதல் முறையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு எலான் மஸ்க். ஏன் அப்படின்னா, இப்போ அவங்களுடைய பட்ஜெட் டிஃபிசிட், பட்ஜெட் பற்றாக்குறை மட்டுமே 2 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ? 2 ட்ரில்லியன்ன்றாங்க. இப்போ அவங்களுடைய ஒட்டுமொத்த கடன் பார்த்தோம் அப்படின்னா 36.9 ட்ரில்லியன். அது இல்லாமல் அவங்க ஃபெடரல் கவர்மெண்ட் தனியாக வந்து செலவு பண்ணுறது, அது இல்லாமல் ஒரு 7.15 ட்ரில்லியன் பக்கம். இனி இவங்க ஒரு மாதத்துக்கு கடன் மட்டுமே 100 பில்லியனுக்கு மேலே கட்டணுமா, வருஷத்துக்கு 1.2 ட்ரில்லியன் மேலே கட்டணுமா. அதாவது தனது மொத்த வருவாயில் 25% மேலே அதுக்கே நம்ம செலவு பண்ணுறதுனால பொருளாதாரம் கொஞ்சம் கஷ்டம்தான்றாங்க. அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, என்னுடைய வரி தான் என் நாட்டோட பலமே, அதனால் நான் வரியை போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடிக்கடி எங்கள் ஏரியா பக்கம்லாம் விடக்கூடாது, அவர் கொஞ்சம் அந்த பக்கமே வைத்திருப்பது சால சிறந்துன்னு நினைக்கிறேன். வரி போட்டால் தான் தன்னுடைய நாடு முன்னேறும்னு நினைக்கிறது எந்த வகையில் கரெக்டானு தெரியல. ஸோ ரொம்ப ட்ரபிளாக இருக்கின்ற ஒரு அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த கேப் அதிகமாகிட்டு இருக்குன்றதை நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம். சமீபத்தில் நம்ம வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ஒரு வழக்கு ஒன்று பதிந்தாங்க. ஏன்னா நம்ம ஸ்டீல் நிறுவனத்துக்கு 25% வரி விதிக்கிறதுக்கான வழக்கு ஒன்று போட்டாங்க. அந்த வழக்கில் வந்து இந்தியா மீது ஒரு சில குற்றச்சாட்டையும் சுமத்தி, குற்றச்சாட்டுனா இந்த ட்ரேடில் அதிகமான வரி விதிக்கிறாங்கன்ற பேரில் பெரிய அளவுக்கு விதிக்கிறாங்க. அது இல்லாமல் நாங்கள் எங்கள் நாட்டில் மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்ற கான்செப்டில் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோன்றதுலையும், இனி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கான இந்த அக்ரிமெண்ட், இந்த பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக பாசிட்டிவ்னால நாங்கள் விதித்தது தான். நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் பேச்சுவார்த்தைக்கு வாங்குற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இப்போ அந்த கேப் வந்து தெரியுது, நமக்கும் அமெரிக்காவுக்கான அந்த கேப் வந்து தெரியுது. பட் இருந்தாலும் இந்தியாவுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம டாப் 10 லிஸ்ட்டில் போயிட்டுருக்கு டாப் டிஃபென்ஸில். அதாவது கடைசி 2 பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸும், இன்னொன்று வந்து இந்துஸ்தான் ஏரோ லிமிட்டடும் வந்து 39 பில்லியனோடும், இன்னொன்று 32 பில்லியனோடும் டாப் 10 லிஸ்ட்டில் போய் சேர்ந்துருக்கும். ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தின் அடிப்படையில் அடுத்தடுத்த ஆர்டர்கள் வந்து குவிந்ததுனால டாப் 4 லிஸ்ட்டில் போய் சேர்ந்துருக்காங்க. அதாவது இப்போ இதன வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்துஸ்தான் ஏரோ லிமிட்டடில் 1,89,300 கோடிக்கு மேலே ஆர்டரும், இன்னும் ஒவ்வொரு நிறுவனமும் அடுத்தடுத்த க்ரீன் கலர் எல்லாமே இருக்குது பாருங்கள், அது எல்லாமே அடுத்தடுத்த ஆர்டர் வந்து குவிந்திருக்கிறது. இனி வருகின்ற காலங்களில் இது ப்ரொடக்ஷன் யூனிட்டாக மாற்றி பெரிய அளவுக்கான ஒரு சக்ஸஸாக போயிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாகிஸ்தானுக்கு நம்ம என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கணும். ஏன்னா இதனால் இந்தியாவுடைய ப்ராடக்ட் வந்து பெருசாக யாரும் திரும்பி பார்க்கல. அதை திரும்பி பார்க்க வைத்த ஒரு தருணத்தையும் ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்த பாகிஸ்தானுக்கும் சரி, இந்த பக்கம் சீனாவுக்கும் சரி, இவங்க நன்றி கடன் பட்டிருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வேர்ல்டு லெவலில் வந்து டர்ன் ஆகிருக்குன்றத ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாகவும் சொல்லலாம். ஃபைனலாக இந்த வீடியோட இறுதி பதிவில் 3 விஷயத்தை பேசிடலாம். ஒன்று, இந்தியாவிலிருந்து 3 நபர்கள், ஹஸ்பிரீத் சிங் அப்படின்னும், சக்ரூர், அப்புறம் வந்து ஜஸ்பால் சிங், இவங்க எல்லாமே ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு போகிறாங்க. பட் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தெஹரானில் இறக்கி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரியல. அப்புறம் தான் தெரியுது, தெஹரான்லேருந்து ஆப்கானுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில தீவிரவாத குழுக்கள் உள்ளே ஈடுபட்டு இவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட பணம் 1 கோடி கொடுத்தீங்கன்னா விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எங்கள் பேரண்ட்ஸுக்கு ஃபோன் கால் பண்ணியிருக்காங்க. உடனே எங்கள் தெஹரானில் போயிட்டு அங்கே ஈரானுடைய IRGC கிட்ட அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் IRGC அதிரடி நடவடிக்கையில் இறங்கி இந்த 3 பேர்த்தையும் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா வந்து நன்றி சொல்லியிருக்காங்க, நன்றி கடன் பற்றுக்கொண்டாங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, வியட்நாமில் தொடர்ந்து சைல்டு பர்த் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்ற ஒரு தனது கடுமையான வேதனையை தெரிவித்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கன்றாங்க. இன்றைக்கி ஜப்பானுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, தென்கொரியாவுடைய தேர்தல், தென்கொரியாவில் எதிர்க்கட்சி தலைவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை வந்து ஜெயிச்சிருக்காங்க. லாஜா மியாங் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே பிரசிடென்ட் யான்ஷோக் யூல் இருக்கிறார் இல்லையா, அவர் இராணுவ சட்டம் கொண்டு வந்து பெரிய அளவுக்கு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி கைது பண்ணி அதுக்கப்புறம் விட்டு அப்புறம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி இப்போ வழக்கமாக அவர் மீது அதிருப்தி இருந்தது நல்லா தெளிவாக தெரிந்தது. ஆனால் எதிர்க்கட்சிகளான டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க. இனி டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் அமெரிக்காவும் எந்த அளவுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து அமெரிக்காவுடைய க்ளோஸ் நண்பர்கள் போலந்தும் சரி தென்கொரியாவுடைய வெற்றியும் வந்து பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக பார்த்தாங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.